யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு யாருங்க, நீங்கள் தான். அதாவது எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் தாங்க அன்பை கொடுக்குறோம். அன்பை கொடுக்குறவங்களுக்கே வந்து எங்களை கண்டா பிடிக்க மாட்டேங்குது. கொடுக்குறவங்க போய் கெட்டவங்களா பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த கன்னிராசிக்காரங்க தான். ஸோ இந்த கன்னிராசி ஆண்களை ஏன் பிடிக்க மாட்டேங்குது? நல்லவங்க தானேங்க, அன்பான லவ்வபிள் அவ்வளோ கொடுக்கக்கூடிய நபர்கள் தானே. ஏன் அவங்கள கண்டா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது? நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லைன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நபர்கள். பொதுவாக அந்த ஆண்கள் பாவங்க, பாவப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கன்னிராசி ஆண்கள் வந்து ரொம்ப பாவம்னு சொல்கிறோம். என்ன காரணம்? ஏன் எங்களை பிடிக்கலன்னு பல பேர் கேள்வி எழுப்பீங்க தானே. ஸோ டீட்டெயிலாக எனக்கு அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. பொதுவாக வந்துட்டு இந்த காதல், காமம் இதோட தொடர்புடைய விஷயங்கள் வந்து அதிகமாக அந்த விஷயத்தினால பேர் கெட்டு போகிறது, அவமானப்படுறது, அசிங்கப்படுறது எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்னிராசி ஆண்கள் தான். ஏன்னா இவங்களுடைய ஆட்சி அதிபதி உங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா உங்களுடைய பிறப்பினுடைய நிலையை அப்படி தான் இருக்கணுன்றது ஒரு விதி இருக்கு இல்லையா. காதலினால் வரக்கூடிய மோதல், பிரச்சனை, அப்புறம் வந்து ப்ராப்ளத்தை சந்திச்சுட்டு லாஸ்ட்டு சாதல் வரைக்கும் போகிறது யார் அப்படின்னா நீங்கள் தான். நிறைய லவ்வில் போய் மாற்றுறவங்க முதல் ஆள் யாருன்னா பொதுவாகவே சொல்லுவாங்க, மன்மத வாழ்க்கை வாழ்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாருன்னா கன்னிராசிக்காரங்க. நான் மன்மத மாதிரி இருந்தேங்க ஒரு காலத்தில், இன்றைக்கி என்ன மாதிரி லோல்பட்டவன் எவனும் கிடையாதுன்ற அளவுக்கு ரொம்ப பிரச்சனைக்கு சந்திச்சு எப்போதும்டா காதல்ன்றாலே எனக்கு வேணாம்னு நிறுத்திட்டு அலையக்கூடிய நபர்களும் இவங்க தான். ஸோ இவங்கக்கிட்ட என்ன தெரியுங்களா, ஒரு பெரிய ஒரு குணாதிசயம் இருக்குது. எப்படின்னா, இவங்க கூட பயணிக்கிறோம், நம்மளும் அவங்க ரொம்ப லவ்வபிளான பர்சன்ஸ். லவ் எந்த அளவுக்கு வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சப்போஸ் அவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், வஞ்சந்திக்காமல் விட மாட்டாங்க, வச்சு செய்வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, வேற இருக்கிறதுன்னு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் என்ன வேணால் பண்ணக்கூடிய நபர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம், எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநிலை இருக்கும். ஏன் என்னை மட்டும் பிடிக்க மாட்டேங்குதுன்னே தெரிலங்க, நான் நல்லா தான் இருக்கேன், எவ்வளவோ செய்கிறேன், பார்த்து செய்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் பிடிக்குன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னை பார்த்தாலே சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன் பிடிக்க மாட்டேங்குது? சில பேருக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, படத்துலலாம் பார்க்குற டைலாக், என்னெல்லாம் பார்த்தா தான் பிடிக்கும், சில பேரை பார்க்க பிடிக்கும், சில பேர் பழக பிடிக்கும்னுவாங்கள்ல. அந்த மாதிரி லிஸ்ட்டில் நீங்கள் எந்த ஒரு கேட்டகரியில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பர்டிகுலராக ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருப்பார். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தோன்னே கட்டுடலில் இருப்பார், அப்படியே ரொமான்டிக் ஃபீல் ஒருத்தர் இருப்பார். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்பிங் மைண்டடாக இருப்பார், அவர் ஹெல்ப் பண்ணுறதை பார்த்தே விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்படி ஒருத்தர் இருப்பார். இது வந்து எல்லாமே லிமிட்டடாக இருக்கணும் இல்லையா. அன்லிமிட்டடாக இருந்தால் என்ன ஆகும்? ஒருத்தர் வந்து கம்பீரமாக இருப்பார், எங்கேயுமே வந்து தலைமைத்துவமாக இருப்பார், அப்படின்றப்போ அவருடைய தோரணை வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட லவ்வபிளாக அந்த கவிதை எழுதுறது, ஒரு காதல் விஷயத்தை அப்படி ப்ரொமோட் பண்ணுறது, இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொருத்தருடைய ஆட்டிடியூட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நபர்களையும் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும்ல, அவன் ஓவராக பண்ணுறான், அவன் பண்ணுறதை பார்த்தாலே கடுப்பாகுது சில பேர் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களுடைய ஆண்மகன்கள், அதாவது பொதுவாக வந்துட்டு மேச ராசி ஆண்கள் எப்படி இருப்பார், ரிஷப ராசி ஆண்மகன்கள் எப்படி இருப்பாங்க, அவங்கள ஏன் பல பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது, இன்றைக்கி இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த கன்னிராசி ஆண்களை ஏன் பிடிக்க மாட்டேங்குது? நல்லவங்க தானேங்க, அன்பான லவ்வபிள் அவ்வளோ கொடுக்கக்கூடிய நபர்கள் தானே. ஏன் அவங்கள கண்டா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது? நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லைன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நபர்கள். பொதுவாக அந்த ஆண்கள் பாவங்க, பாவப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கன்னிராசி ஆண்கள் வந்து ரொம்ப பாவம்னு சொல்கிறோம். என்ன காரணம்? ஏன் எங்களை பிடிக்கலன்னு பல பேர் கேள்வி எழுப்பீங்க தானே. ஸோ டீட்டெயிலாக எனக்கு அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் வீடு அதுமாதிரி சொல்லக்கூடியது தான் அவங்களுக்கு கன்னிராசி. கன்னிராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய இடம். ஸோ உங்களுடைய கட்டத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே புதன் அப்படின்ற கிரகம் வந்து உச்சமடையுது. ஸோ இந்த புதனும் சுக்கிரனும் தான் ஒரு காதல், ஒரு காமத்தை வந்து அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய கிரகம். அப்புறம் என்னங்க எங்களை ஏங்க பிடிக்காம போகிறதுக்கு ரீசன் வேணும்ல. நாங்கள் தான் அன்பாக இருக்கோம், லவ்வபிளாக இருக்கோம், ரொமான்டிக்காக இருக்கும், எங்களை மாதிரி லவ் பண்ண முடியுமான்ற அளவுக்கான இருக்கக்கூடிய நபர்கள் தானே நீங்கள். அப்படியே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதாங்க விஷயம். அந்த ரொம்ப லவ்வபிளாக இருந்தாலே திகட்டிடும்ல, அளவு கடந்த அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு வந்து பிடிக்காம போகிறது தானே. ஸோ அந்த மாதிரி விஷயம்தான். எதையுமே லிமிட்டாக இருந்தால் தானே அழகு. அது மாதிரி பொதுவாக வந்துட்டு இந்த காதல், காமம் இதோட தொடர்புடைய விஷயங்கள் வந்து அதிகமாக அந்த விஷயத்தினால பேர் கெட்டு போகிறது, அவமானப்படுறது, அசிங்கப்படுறது எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்னிராசி ஆண்கள் தான். ஏன்னா இவங்களுடைய ஆட்சி அதிபதி உங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா உங்களுடைய பிறப்பினுடைய நிலையை அப்படி தான் இருக்கணுன்றது ஒரு விதி இருக்கு இல்லையா. காதலினால் வரக்கூடிய மோதல், பிரச்சனை, அப்புறம் வந்து ப்ராப்ளத்தில் சந்திச்சுட்டு லாஸ்ட்டு சாதல் வரைக்கும் போகிறது யார் அப்படின்னா நீங்கள் தான். அதாவது நான் வந்து என்ன மாதிரி உருகி லவ் பண்ண முடியாது. அப்படி லவ் பண்ணிவிட்டு
அதுக்காக நான் மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன மாதிரி பைத்தியக்காரனை அலைஞ்சதும் கிடையாது. பைத்தியமாகி காதலால் நிறைய பேர் பாருங்களேன், இன்னைக்கும் நிறைய வந்து பைத்தியங்கள் மாதிரி சுற்றிட்டு இருக்கிற அவர்கள்லாம் இந்த கன்னிராசி ஆண்கள் தான். ஏன்னா அவங்களோட அன்பு துரிதமான அன்புங்க. நான் வைக்கக்கூடிய அன்பு ரொம்ப உண்மையான அன்பு. அதை வந்து இதை தூக்கி அப்படி போட்ட முடியாது. நான் அந்தளவுக்கு லவபுளாக இருக்கக்கூடியவர்கள். அந்த காதல் காமம்ன்ற ஒரு இன்னும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பைத்தியம் மாதிரி அப்படி ஆயிடுவாங்க. அதனால தான் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஆண்களுக்கெல்லாம் பாருங்கள் இது ஒரு பிரச்சனை இருக்குது. பர்டிகுலராக அந்த பெண் ரீதியாக பண ரீதியாக பிரச்சனை நிறைய சந்திப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுற பொண்ணாக இருக்கட்டும் அல்லது வீட்டில் மனைவியாக இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இந்த மனைவிக்காக ரொம்ப ஜாலியாக இருக்கிறது, கடனை வாங்கி செலவு பண்ணுறது, ஏன்டா அப்புறம் அந்த லைஃப்குள்ளே வந்தோன்ற அளவுக்கு மெனக்கிட்டு ரொம்ப புலம்பக்கூடிய நபர்களுமே இந்த கன்னிராசிக்காரங்க தான். அவங்க கடன் நிறைய வாங்குவாங்க, அவங்களோட சந்தோஷம் ஜாலி அந்த மாதிரி இருக்கிறது. இதுலேயும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா இந்த பிக்கப்பு ட்ராப்பை எஸ்கேப் பண்ணுவாங்கள்ல, இந்த எஸ்கேப்பெல்லாம் தாண்டிட்டு அது வந்து என்ன சொல்கிறேன், இவரை ட்ராப் பண்ணிட்டு போயிடும். இவர் போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, அது இன்னொரு பைக்கில் ஏறி போயிட்டு இருக்கும். யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுவாங்கல்ல, ஆமாம் அந்த மாதிரி நிலைகள்லாம் அனுபவிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்னிராசி ஆண்டு. ஸோ இதெல்லாம் தாண்டி இவங்க கடின உழைப்பாளிங்க. உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கணுமா இல்லையா? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க சொல்லுங்கள்? நல்லா உழைப்பாங்க, பட் அதுக்கான ஊதியம் கிடைக்காது. அது அவங்களுடைய பிரச்சனை ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மனநிலையில் இருக்குங்க. நிறைய டிடெக்டிவ் எடுத்துக்கோங்களேன், டிடெக்டிவாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து சிபிஎஸ்சிஐடி மாதிரி இவங்ககிட்டலாம் ஒரு விஷயத்த பண்ணிட்டு நம்ம தப்பிப்போன்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மாட்டிப்போம். இப்போ ஒருத்தவங்க வர்றாங்க, இவங்க கூட பயணிக்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவாங்க. இவங்க என்ன மாதிரி இருப்பாங்க, இவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்றதெல்லாம் பயமாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பிற்கால விஷயங்கள் இப்போ இதுதான் நடக்க போகுதுங்கிறத இவங்க சொல்லுவாங்க. இவங்க கூட பயணிப்போம் இல்லையா, நம்ம அவங்களுக்கு வந்து சொல்கிற விஷயங்கள் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்களை நம்ம ஒரு மாதிரி அவமானப்படுத்துவோம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுதான் பழிக்கிற மாதிரி ஆகிடும். நல்லா வாய் வச்சான்டா, சனிய மாதிரி பேசினான்டா அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்களே, வாய் வச்சா நார வாய் வச்சுட்டான் அப்படியே நடந்து போயிடுது அப்படின்னு நிறைய பேர் பழிச்சொலுக்கு ஆளாகிறதுமே யாருன்னா அந்த கன்னிராசிக்காரங்க தான். ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு அதனால மன வளர்ச்சிக்கு ஆளாகிறதுமே அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி நிலைகளுமே இவங்ககிட்ட உண்டு. இன்னொரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பொருளாதாரம், இந்த குடும்ப வாழ்க்கை, இந்த எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை கொடுத்தா ஒன்றை கெடுக்கும்னு சொல்லுவாங்கள்ல, இவங்க வந்து பற்று எதில் அதிகமாக வைப்பாங்களோ அது வந்து அந்த பற்று இல்லாத அளவுக்கு பாசம் பரிவு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு தனிமையை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் கொடுத்துருது. நிறைய லவ்ல போய் மாற்றவங்க முதல் ஆள் யாருன்னா பொதுவாகவே சொல்லுவாங்க, மன்மத வாழ்க்கை வாழ்றான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாருன்னா கன்னிராசிக்காரங்க. நான் மன்மத மாதிரி இருந்தேங்க ஒரு காலத்தில், இன்னைக்கு என்ன மாதிரி லோல்பட்டவன் எவனும் கிடையாதுன்ற அளவுக்கு ரொம்ப பிரச்சனைக்கு சந்திச்சு எப்போதும்டா காதல்ன்றாலே எனக்கு வேணான்னு வெறுத்துட்டு அலையக்கூடிய நபர்களும் இவங்க தான். ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவதாசர் மாதிரி நாய் கூட வச்சுக்கிட்டு தாடி வளர்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான். எக்ஸ்ட்ரீமான லவபிள் லைஃப்பில் போயிட்டு போதுண்டான்னு சொல்லிட்டு சாமியாராக போகக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைகளை அனுபவிக்கிறதும் இந்த கன்னிராசிக்காரங்க தான். ஸோ இவங்ககிட்ட என்ன தெரியுங்களா, ஒரு பெரிய ஒரு குணாதிசயம் இருக்குது. எப்படின்னா இவங்க கூட பயணிக்கிறோம், நம்மளும் அவங்க ரொம்ப லவபிளான பர்சன்ஸ். லவ் எந்த அளவுக்கு வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சப்போஸ் அவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், வஞ்சந்திக்காம விட மாட்டாங்க, வச்சு செய்வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல வேற இருக்கிறதுன்னு. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் என்ன வேணால் பண்ணக்கூடிய நபர்கள். ஒருத்தனை நான் வேணாம் முடிவு பண்ணிட்டேன்னா அவனை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லுவாங்களே, ஒரு படத்துலலாம் வர டைலாக் மாதிரி, எனக்கு கோவம் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல மாதிரி இந்த கன்னிராசிக்காரவங்க மனசு வச்சாங்கன்னா அவங்க லவ் கொடுத்தே வந்து நம்ம டார்ச்சர் பண்ணி ஒரு பக்கம் கொள்ளுவாங்க. இன்னொரு பக்கம் வேணான்னு முடிவு பண்ணாங்கன்னா வெறுத்து ஒதுக்குறது, அது தாயாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த உறவுடைய நிலையை முடிஞ்சு போச்சு. அவங்க கொடுக்குற தண்டனை வந்து தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இது இவங்களுடைய ப்ளஸ்ஸும் மைனஸ் ரெண்டுமே அதுதான். எனக்கு எதிரியிலேருந்துலாம் எதிரி வர வேணாங்க, எனக்கு நான் தான் மிகப்பெரிய எதிரி. ஏன்னா நான் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கடைபிடிக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா இந்த கன்னிராசிக்காரங்க. ஏன்னா அதிபுத்திசாலிங்க, பயங்கரமாக எல்லாத்தையும் வந்துட்டு யோசிப்பாங்கல்ல, எவ்வளோ பிளான் பண்ணி பண்ணணும், எதை பண்ணாலும் பிளான், எல்லாத்தையும் ஒரு நோட் புக் எடுத்து வச்சு ஃபாலோ பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பார்க்கணும். இவங்களை பொறுத்தவரை இவங்களை எப்படி நம்ம வசீகரிக்கணும் அப்படின்னா, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், கன்னிராசிக்கார பையனுக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அந்த பொண்ணு சொல்கிறது மாதிரி இந்த பையன் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த பொண்ணு நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கிட்டானா, அந்த பொண்ணு நடந்துக்கிட்டானா இந்த பையன் மனசில் இடம் பிடிச்சிடும். அந்த பையன் என்ன எதிர்பார்ப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் டைமுக்கு வரணும், அவள் சொல்கிறது அப்படியே நம்ம சரிங்க சரிங்கன்னு கேட்கணும். அப்படி இருந்தால் லைஃப் ஓகே, இல்லை அப்படின்னா பஞ்சாயத்து தான். நீ என்னோட வார்த்தைக்கு மறுபேச்சு பேசுகிறதா, அப்படிப்பட்ட ஆளே நீ எனக்கு தேவையில்லைன்ற அளவுக்கு வெறுத்து ஒதுக்கக்கூடிய நிலைகளும் உண்டு. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நிறைய வந்துட்டு சந்தோஷங்களை இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் தான்.
அது மாதிரியான சூழ்நிலை உருவாக்குவாங்க. ஆனால் அது பிரச்சனை இல்லாமல் அவங்களுக்கு இருக்காது. ஏதோ ஒரு வகையில் மனக்குழப்பமும் ஒரு மன நிம்மதி இல்லாமல் அலையக்கூடிய நிலைகள் இருக்கும். எல்லாமே இருக்குது, அப்புறம் ஏன் நாங்கள் இப்படி இருக்கோம்? காரணம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து இந்த சோம்பேறித்தனமாக இருக்கிறது, இவங்க ஒரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சில விஷயங்களை தள்ளி போகிறதுனால இப்போ வாய்ப்புகள் கிடைக்குதுங்க. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தணும்ல. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வாய்ப்பு எனக்கு நல்லதா கெட்டதான்னு ஆராய்ச்சி பண்ணுறதுலேயே அந்த வாய்ப்பு அவங்க கையை விட்டு போயிடும். இது யாருக்காவது பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்காது. ஸோ நிறைய பேர் இவங்களை வெறுத்து இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். இயல்பாகவே பார்த்தோம் அப்படின்னா, அந்த கன்னிராசிக்காரங்க ஒரு வகையில் பழமைவாதிகள்ங்க. எப்பயுமே பழமைவாதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அவங்களுடைய குடும்பம் அந்த ட்ரெடிஷ்னல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்ககிட்டலாம் வந்துட்டு இந்த மாடர்ன் அப்படின்றது வந்து பிடிக்காது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாடல் லைஃப் அப்படின்றத விட எப்பயுமே வந்து இந்த பாரம்பரியத்தின் மீதான ஒரு பற்று இருக்கிறதுனால என்னவோ அந்த மாடல் இருக்கவங்களை வந்து பிடிக்காது. ஒரு வகையில் பார்த்துக்கலாம் சைடு வச்சுக்க, பட் லைஃப்க்கு சூட்டபுளாக இருக்காது அப்படின்றது கூட எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள். அவங்க வந்து என்னென்னா, இந்த காதல் அன்பு இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் வேறு மாதிரி இருந்தாலும் கூட, ஆனால் ஃபேமிலி லைஃப்னு வரும்போது ரொம்ப பொசசிவ் ஃபீல் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள். என்னுடைய குடும்பம் எனக்கானது இந்த மாதிரி ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய கூட ஒன்றும் இல்லை, இவங்களோட ஒய்ஃப் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், கன்னிராசிக்காரவங்களுடைய ஒய்ஃபை வந்து மற்றவங்கள்ட்ட பேசுறதை கூட அவங்க இயல்பாக எடுத்துக்க முடியாது. ரொம்ப ஒரு பொசசிவ் ஃபீல் இருக்கும். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை விட்டு கொடுப்பாங்க. புரிஞ்சுக்கல ஒரு மாதிரியான ஒரு டவுட்ஃபுல்லாக பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்கள வந்துட்டு இந்த சந்தேக குணம்ன்றதும் கூடவே இருக்கக்கூடிய தன்மையும் இயல்பாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் விஷயத்தில் நிறைய பணங்களை கொடுத்து ஏமாந்து போகிறது, கடன் பிரச்சனைக்கு ஆளாகிறது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரங்க. இதுதான் இந்த ஆண்கள் வந்து பண்ணக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த ஃபேமிலி லைஃப்பில் தான் கை வைக்கும். ஏன்னா ஊருக்கெல்லாம் நல்லவங்களா இருக்கணும்னா முடியுமா? எல்லாருக்குமே நல்ல பிள்ளையா இருக்க முடியாது இல்லையா? ஸோ இவங்க என்னன்னா, வெளியில் இந்த சமூக அக்கறை அப்படின்றது இருக்குங்க. அதுக்காக தனக்கு போனதான தானம் தர்மம்னு நினைக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா அந்த பேர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் விரும்பக்கூடிய நபர்கள். அதனால என்னமோ கொடுத்து கெட்டவன்ற பேராகவும் வாங்கிடுவாங்க. இவங்க கொடுத்தா வராதுங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அவ்வளோ கரெக்டாக நிலைகள் இல்லை. ஸோ இவங்க கொடுத்துட்டு அதே மாதிரி கொடுத்த நிலைமையில இருக்காங்களோ விட இன்னொரு வாங்கி இன்னொரு கொடுத்து அந்த மாதிரி கடன் பிரச்சனைக்கு நிறைய ஆளாகக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அந்த பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுமே எப்பயுமே வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கிற ஒரு தடைகள் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கன்னிராசிக்காரவங்க இந்த சொத்துக்கள் மீதான ஆர்வம் அது அதீத ஒரு பற்று இருக்கும். இந்த ஆண்கள் வந்து எப்போ பண்ணுவாங்க, என்ன பண்ணாங்கன்னா, எனக்குன்னு ஒரு நிலை வேணும், எனக்குன்னு ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற பேரில் இந்த கன்னிராசி ஆண்கள் போய் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக இல்லாமல் பாதகத்தை தேடித்தரக்கூடிய நிலைகளும் உண்டு. அதனாலையும் இவங்களை பிடிக்கிறது கிடையாது. சரி, ஒரு விஷயத்த நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, ஒரு சண்டை வரும் தானே. பொதுவாக வந்துட்டு ஃபேமிலி இருந்தாலும் சரி, ஒரு லவ்வபுளான விஷயங்களாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு லவராக இருக்காங்க இல்லை வீட்டில் இருக்கவங்களா இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் கடந்து போகிறோம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ சீக்கிரம் கடந்து போக மாட்டாங்க. இந்த வஞ்சம் தைக்காதுன்னு வாங்கல்ல, அதுதான் இவங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா 10 வருஷம் ஆயிருக்குங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமா இருக்கும். இதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீ தான். அதை சொல்லி 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 காட்டியவும் இவங்களோட வாழ்க்கையை வந்து இவங்களே வந்துட்டு வினையாக எடுத்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வினையாக்கிக்கிறது யாருன்னா கன்னிராசி ஆண்கள் தான். ஒரு சின்ன விஷயத்த யதார்த்தமாக கடந்து போகணும். மற்றவங்கள்ட்டெல்லாம் அதை கடந்து வந்துடுவாங்க. யார் இவங்களுக்கு ரொம்ப உரிமைப்பட்டவங்களோ அவங்ககிட்ட வந்து அந்த வார்த்தைகளால் காயப்படுத்தக்கூடிய நிலைகளை வந்து அதிகமாக வச்சுக்கூடாது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கார ஆண்கள் தான். ஸோ இதனாலேயே நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லைங்க. நீ எவ்வளோதான் நீ அன்பாக இருந்தாலும் கடைசியில் வந்துட்டு உன்னோட வார்த்தைகள் வந்து நீ குத்தி காட்டுற விதம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனை சந்திக்கிறதும் இவங்க தான். ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணத்துக்கு போகிறது, என்னதான் கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் வேற மாதிரி ஒரு பப்பாட்டி வேணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க இல்லையா, அந்த இதுக்கெல்லாம் ஒரு பெயர்கள், ஒரு கெட்டு போகிற மாதிரியான நிலைகள் அனுபவிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா காதல் காமம் இச்சை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதிகமான ஒரு மன நிறைவற்ற நிலையில் இருக்கவங்க யாருன்னா அந்த கன்னிராசி ஆண்கள். பர்டிகுலராக எல்லா ஆண்களையும் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறது கிடையாது. சில பேருக்கு வந்து அது மாதிரி நிலைகள் இருக்கும். என்னதான் இருந்தாலும் எனக்கு ஃபேமிலி சரியில்லைங்க, வேறு என்னங்க பண்ண முடியும், நான் அப்படி மாட்டிக்கிட்டேன். ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்துக்குள்ளே போகிறதுமே சரி, காதல் தோல்வியை சந்திக்கிறதும் சரி, இது எல்லாமே இயல்பாகவே வந்து கன்னிராசி ஆண்களுக்கு இருக்கும். ஸோ இதுவுமே இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இவர் எப்போவே வந்து பார்த்தோம் அப்படின்னா, சில விஷயங்கள் சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இவர் அந்த உறவை வந்து துண்டிக்கிறதுக்கு கூட முயற்சி எடுப்பார். வேண்டாம், அந்த உறவுனால எனக்கு வந்து மன நிறைவு கிடையாதுன்ற அளவுக்கு கஷ்டத்துக்கு ஆளாகக்கூடிய நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொழில் ரீதியான விஷயம், வேலை பார்க்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வேலை பார்க்குறது அப்படிங்கிறது இவங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா தொழில் ரீதியாக இவங்க தொழிலில் போட்டு நண்பர்களோடு சேர்ந்து இந்த மாதிரி முடக்கம்லாம் பண்ணி பணம் விரயம் பண்ணுவாங்க. அதனாலேயே என்னவோ வீட்டில் வந்து நீ என்னத்தை பண்ணி நீ சும்மா இருந்துட்டு போயேன், உன்னால் வந்துட்டு நாங்கள் கஷ்டம்தான் அனுபவிச்சோன்ற அளவுக்கு பேசக்கூடிய நிலைகள்லாம் நிறைய அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை அந்த குடும்பத்துக்கு இருக்கும். அதனாலே இவங்களை பிடிக்காது.
ஒன்று டைம் எடுத்தே வேஸ்ட் பண்ணியே அந்த காலத்தை கடத்தையே உட்காந்துருவாங்க. சில பேருக்கு அந்த தொழில் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது தடையாயிட்டே இருக்கும். நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் வந்து பிரச்சனைகள் சந்திக்காமல் அவங்களுடைய நிறைவு இருக்காது. 1க்கு 2 தொழிலில் வருமானம் பார்க்கக்கூடிய நிலைகள் இருக்கும். பட் ஆனால் அது வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. இந்த விஷயம் செய்கிற இது எத்தனை நாளைக்கு, இதை எப்படி பண்ணிடுவேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையை வந்து இயல்பாகவே இருக்கக்கூடிய நிலைகள் உண்டு. நிறைய உற்றார் உறவினர்களோடு சேர்ந்து இருக்கணும், பயணிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஆண்களுக்கு தான் அது வந்து ஒரு கனவாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கனவு நிலையில் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். இந்த ஆண்களுக்கு இதனாலேயே வந்து பல பேரை பிடிக்கிறது இல்லை. நம்ம ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது எப்படி இருக்கும், ஜாலியாக இருக்கணும், தனிமையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து இந்த கணவன் மனைவி உறவுன்றதை விட அவங்களோட சுற்றி இருக்க உறவுனால நிறைய பிரச்சனை வரும். அதனாலே சண்டை சச்சரவும் நிறைய பேருக்கு இந்த மாமியார் நாத்தனார் பிரச்சனைகள் இருக்கிறது. அதனாலேயே வந்துட்டு இந்த பையன் என்ன பண்ணுவான்னா இங்கிட்ட அங்கிட்ட மாட்டேன்னு முழிப்பான். நிறைய பேருக்கு பாருங்களேன், எனக்கு உன்னை பிடிக்கும், பட் ஆனால் உங்கள் அம்மா அப்பா தான் எனக்கு பிரச்சனை, ஒன்று அவங்க அக்கா தங்கச்சினால பிரச்சனை அப்படின்னு நிறைய பேருக்குள்ள வந்து ஒரு இஷ்யூவை சந்திக்கிறது யார், இந்த குடும்ப வாழ்க்கையில் பர்டிகுலராக வந்துட்டு. ஏன்னா இவர் வந்து ரொம்ப லவபிள், எதில் இருந்தாலும் மூழ்கி போயிடுவார். அதனாலே பிரச்சனை சந்திக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பாவங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கன்னிராசிக்காரங்க வந்து ரொம்ப நல்லவங்க தான். ஆனால் என்ன சொல்கிறது, அவங்களுடைய கிரகங்கள் அந்த மாதிரி அவங்களை ஆட்டி வைக்குது. ஸோ இவர் கன்னிராசியோடைய ஒரு அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி தன்னுடைய கணவராகவோ காதலனாகவோ இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பட் நம்ம சொல்கிற விஷயங்கள் ஒரு எல்லாருக்கும் அப்படியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் மாறுபடலாம். அவங்களுடைய சுய ஜாதகத்தில் மற்ற கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடலாம். ஏன்னா சுக்கிரன் கெட்டு போயிடுது அப்படின்றப்போ சில பேருக்கு பொருளாதார ரீதியாக வரலாம் பிரச்சனைகள், பண ரீதியாக வருதுல. ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா போய் ஃபிசிக்கலாக எங்கேயும் மாட்ட போகிறது கிடையாது, பெண் விஷயத்தில் போய் எங்கேயும் லாக்காக போகிறது கிடையாது. ஸோ சில விஷயங்கள் மாறுபடலாம். நம்ம எல்லாத்துக்கும் அதுக்காக அப்படி நினச்சிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். பாவங்க கன்னிராசிக்காரங்களை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய கிரக நிலைகள் அந்தளவுக்கு ஆட்டு வைக்குது. அதனால தான் அவங்க வந்து வாழ்க்கையில் இவ்வளோ முயற்சி எடுத்தாலும் கடின உழைப்பாளியாக இருக்காங்க, ரொம்ப பழம்பெரும் வாதியாக இருக்காங்க, எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க. பட் அவங்களால வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகிறதுக்கு காரணம் அதுதான். புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இனிமேல் கன்னிராசிக்காரங்க ஆண்மகன்களை பற்றி கொஞ்சம் நம்ம தெளிவான ஒரு விழிப்புணர்வு இருந்தது அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம கோவப்பட மாட்டோம்னு நினைக்கிறேன். நிச்சயமாங்க. மேலும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க. நன்றி.